அல்லு அர்ஜுன் வெர்சஸ் பவன் கல்யாண் இந்த ரெண்டு பேருக்கு உண்டான மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இது வந்து வலுத்துக்கிட்டு தான் இருக்கே தவிர இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது வரவே இல்லை. ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பெரிய ஒரு ஸ்டார்ஸ் தெலுங்கு சினிமாவில். இவருக்கும் பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருக்குது, இவருக்கும் பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருக்குது. பவன் கல்யாண் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. அல்லு அர்ஜுன் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பாக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாரு. புஷ்பா 2க்காக இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து பெரிய ஸ்டார்ஸு. இவங்களோட ரெண்டு பேருடைய அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது இவங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இவர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை பற்றி இன்டைரக்டாக சொல்கிறது, இவரை இன்டைரக்டாக சொல்கிறது, ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு ஃபேமிலி கூட கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தான். அதாவது மெகா ஃபேமிலி. அல்லு அர்ஜுனுக்கு வந்து பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் வந்து மாமா அப்படிங்கிற ஒரு முறை. ஸோ இப்படி வந்து ஒரு மாமா மச்சான் சண்டை அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தீயாக வந்து பற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் மேலே தப்பா இல்லை பவன் கல்யாண் மேலே தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டால் வந்து கொஞ்சம் அல்லு அர்ஜுன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. பவன் கல்யாண் மேலே தப்பு இல்லைனாலும் அவருடைய ஃபேன்ஸ் மேலேயும் கொஞ்சம் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி டிஜே அப்படின்னு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுனுக்கு 25வது படம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ஏதோ வந்து அந்த படம் ஒரு போட்ட காசை வந்து எடுத்து ஓரளவுக்கு வசூலை வந்து எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் அதுக்கு முன்னாடியான டைமில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் இவங்களுக்கு உண்டான ஒரு மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து வந்தது. ஸோ பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல போன வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸு பவன் கல்யாண் வந்து பயங்கரமாக வந்து கத்திருக்கிறாங்க. பவர் ஸ்டார் பவன் கல்யாண், ஜெய் பவன் கல்யாண் அப்படின்னு கத்திருக்கிறாங்க. இது வந்து அங்கேருந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அல்லு அர்ஜுனும் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்களை வந்து இப்படியே விட்டால் வந்து சரிப்பட்டு வராது, நாம் இதுக்கு ஒரு எண்டு வைப்போம் அப்படின்னு இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரைக்கும் எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. அது என்னென்னா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து அவர் மேலே பெரிய அளவில் வந்து ஒரு பக்தி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அவரை வந்து ஒரு பெரிய கடவுளாக கூட பார்க்குறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களுடைய ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அந்த இடத்துல நீங்களாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பவன் கல்யாண் கத்திட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக இன்னொரு விஷயத்தையும் வந்து அல்லு அர்ஜுன் சொல்கிறாரு. அது என்னென்னா மெகா ஸ்டார் இல்லாமல் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து தான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இதுக்கப்புறம் தான் பவன் கல்யாண் ஃபேன்ஸு நாங்கள் யார் அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது என்னென்னா அல்லு அர்ஜுனுடைய டிஜே படத்துடைய டீசர் அப்படிங்கிறது வந்தது. ஸோ அந்த டீசர் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே அதிகமாக வந்து டிஸ்லைக் செய்யப்பட்ட ஒரு ஹீரோவுடைய டீசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லைக்கோட டிஸ்லைக் அதிகமாக வந்தது. அதுக்கு காரணம் அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸையும் வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு தாக்குதல் நடத்தினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்து தான். ஜென்ரலாக என்னதான் வந்து அல்லு அர்ஜுனுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஃபேன் பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட பவன் கல்யாணுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அந்த சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு கோரான ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ். என்னோட தலைவனை வந்து தப்பாக பேசின உடனே நீ மச்சானாக இருந்தாலும் சரி இல்லை பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு போயிட்டு வந்து டிஸ்லைக் பயங்கரமாக பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஒரு இடத்துலையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் கூட வந்து சரியாக மீட் பண்ணிக்கிறதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் கடந்த இந்த 7 வருஷத்தில் ஒரு 2-3 வாட்டி ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்மலாக கை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஜனசேனா பார்ட்டியை வந்து பெரிய அளவில் 2019 அப்புறம் கொண்டு போனதுக்கப்புறம் கூட அல்லு அர்ஜுன் சில மீட்டெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படியே வந்து சுமூகமாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த ரெண்டு பேருடைய மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுன் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு என்ன அப்படின்னா பவன் கல்யாண் ஃபேன்ஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கடுப்பாக ஆச்சு அவருக்கு. அவரும் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து சிரஞ்சீவினால தான் வந்து அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறவர் இன்றைக்கி வரைக்குமே மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோட சொந்தக்கார பையன் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லைன்னா இன்றைக்கி யாருமே கிடையாது. ஆனால் அல்லு அர்ஜுனுக்கு வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னா அவங்க தாத்தா அல்லு ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து அல்லு அந்த ஒரு இது அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து எப்போவுமே மெகா ஸ்டார் நாங்கள் மெகா ஃபேமிலி அப்படிங்கிறத விட அல்லு ஃபேமிலி அப்படிங்கிறது தான் வந்து கிளைம் பண்ணிப்பார். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ஒரு பிராண்ட் நேம் அப்படிங்கிறது அல்லு அர்ஜுன் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. நான் வந்து மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அப்படிங்கிறத விட அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறத விட அல்லு எங்கள் தாத்தா தான் வந்து பெரிய ஆள், எங்கள் அப்பா தான் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை அவர் இன்டைரக்ட்லி இல்லை டைரக்ட்லி அப்படியே வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தார்.
ஸோ இது வந்து ஒரு பக்கம் மெகாஸ்டார் ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு காண்டை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருந்தது ஃப்யூச்சரில் இப்போ வரைக்கும் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆச்சு அப்படி இப்படின்னு போச்சு. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஆந்திரா சட்டசபை தேர்தலில் இப்போ தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு. என்னன்னா அல்லு அர்ஜுன் அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல, இல்லை அவருடைய ஃப்ரெண்டு வந்து வேற பார்ட்டியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பவன் கல்யாணுக்கும் ஜெகன்மோகன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஒரு பாம்பு கீரி மாதிரி தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி சந்திரபாபு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சியுடைய வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டு ஜெகன்மோகன் அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கிறதுனால ஜெகன்மோகன் அவர்களுடைய பார்ட்டியில் அல்லு அர்ஜுன் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, தன்னோட மாமா அப்படிங்கிறதையும் பார்க்காம போயிட்டு டைரெக்டாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் கூட சில பேர் அல்லு அர்ஜுனை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் vs ஜெகன்மோகன் அப்படிங்கிற ஒரு வார் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்த டைமில் ஒரு ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு அல்லு அர்ஜுன் எப்படி போய் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கு எந்த பார்ட்டி பிடிக்குதோ அதை தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அல்லு அர்ஜுனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவர் வந்து போய் சப்போர்ட் பண்ணார், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ இந்த சண்டை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து போயிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து அல்லு அர்ஜுன் அவர் சப்போர்ட் பண்ணது அது அவருடைய வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒரு கடுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் வந்து நேச்சர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, கனிமொழி அவர்கள் வந்து டைரெக்டாக பிஜேபிக்கு போயிட்டு அவங்க அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நான் வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறேன் அப்படின்னாங்கன்னா, அது என்ன இருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாலும் அது ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லு அர்ஜுன் அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் சரி ஃப்ரெண்டுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா கூட வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை அவர் வந்து எனக்கு வந்து பவன் கல்யாண் அவருடைய ஃபேன்ஸ் பண்ணுறது பிடிக்கல, பவன் கல்யாண் பிடிக்காது, அது எங்கள் மாமாவாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் வந்து பவன் கல்யாணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில் அவர் போயிட்டு ஜெகன்மோகன் அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னே வந்து அல்லு அர்ஜுனை வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயம், அல்லு அர்ஜுன் மேலே தான் தப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் என்ன இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சண்டை அப்படிங்கிறது இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அமைதியாக தான் போச்சு. ஆனால் ரீசெண்டாக பவன் கல்யாண் அவர் ஒரு தக் லைஃப் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னா, முன்னெல்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் இந்த நடிகர்கள்லாம் காடை வந்து காப்பாற்றணும், இயற்கை வளங்களை வந்து அழிக்கக்கூடாது, அதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போராடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டை அழிக்கணும், செம்மரக்காட்டை வந்து கடத்தணும், ஸோ கடத்தல்காரனை வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. இது வந்து திரும்பவும் இன்னொரு வாட்டி அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடுச்சு. அவர் வந்து எப்படி அப்படி சொல்லலாம், அவர் வந்து அல்லு அர்ஜுனை தான் வந்து சொல்கிறாரு, ஏன்னா புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் தான் அது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு, ஸோ அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பவன் கல்யாண் இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், அவர் வந்து அந்த மினிஸ்ட்ரியிலையும் வந்து அவருடைய கட்சி வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அக்கறையில் கூட வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலி இந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாமல் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா பவன் கல்யாண் ஒன்று சொல்ல, அல்லு அர்ஜுன் அவரும் ஒன்று சொல்ல, ரெண்டு ஃபேன்ஸும் வந்து சண்டை போட சோஷியல் மீடியாவில் இது வந்து ஒரு எண்டே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியா சினிமாவில் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு நடிகர் வந்து பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது மெகாஸ்டார் அவருடைய ஃபேமிலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் ஒன்று மட்டும் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணை பகச்சிக்கிறதுனால லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவருக்கு மட்டும்தான் லாஸு, பவன் கல்யாணுக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் யாராவது பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட ஃபேன்ஸாக இருந்தீங்க இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.